ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு வேண்டாம். வேண்டாம் என்பது ஒரு பெண்ணோட பெயர். சில குடும்பங்களில் வரிசையாக பெண்கள் பிறந்தால் முதலில் பெண் குழந்தைக்கு ஒரு பெயர் வைப்பார்கள். அடுத்ததும் பெண் குழந்தை என்றால் இன்னொரு பெயர் வைப்பார்கள். அடுத்தது பெண் குழந்தையை பிறந்தால் இனிமேல் குழந்தையே வேண்டாம் என்பதற்காக அந்த மூன்றாவதாக பிறந்த பெண் குழந்தைக்கு வேண்டாம் என்று பெயர் வைப்பார்கள். இப்படி இது இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு அந்த பெயர் இருக்குது. அந்த பெண் தன்னுடைய பெயரை பற்றி கவலைப்படாமல் பள்ளிகளில் படித்து கல்லூரியில் படித்து அதிக மதிப்பெண்கள்லாம் பெற்று ஒரு பெரிய நிலைக்கு வந்தாள். அந்த பெண் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது எல்லோரும் அந்த பெயரை கொண்டு கேலி செய்வார்கள். இருந்தாலும் அந்த பெண் அதையெல்லாம் லட்சியம் செய்யாமல் தன்னுடைய கடமையிலேயே கண்ணாக இருந்து அதிகமான கல்வி அறிவு பெற்று மதிப்பெண் பெற்றவுடன் ஜப்பானில் இருந்து ஒரு நிதி நிறுவனம் கேம்பஸ் இன்டர்வியூவில் இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த பெண் பெயரை கேட்டார்கள். வேண்டாம் என்று சொன்னது. வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், நீதான் எங்கள் அலுவலகத்திற்கு வேண்டும் என்று அந்த ஜப்பான் நிறுவனம் சொல்லி அவளுக்கு வருமானம் 25 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள் அவள் பார்க்கின்ற வேலைக்கு. ஆக வேண்டாம் என்ற பெயர் சமுதாயத்தில் ஒரு வெட்கக்கேடாக இருந்தாலும் அல்லது அசிங்கமாக இருந்தாலும் அந்த பெயரையெல்லாம் லட்சியம் செய்யாமல் தன்னுடைய பெயர் எதுவாக இருந்தால் என்ன, நாம் நம்முடைய காரியத்தில் கண்ணாய் இருப்போம், நாம் நமது லட்சியத்தை அடைய வேண்டும் என்று அந்த பெண் நினைத்து கல்லூரியில் படித்து அதிக மதிப்பெண் பெற்று ஜப்பான் நிறுவனத்திற்கு அவர்கள் வேண்டும் என்று இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தார்கள். ஆக ஒருவரது பெயரில் எந்த விதமான பாகுபாடும் காட்ட வேண்டாம். அவர்களுடைய தனித்திறமை என்ன, அவர்கள் எப்படி நாட்டிலும் தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திலும் முன்னேறுகிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய பெயரில் எந்த அளவும் எந்த குறைபாடும் கிடையாது. ஆகவே பெயரை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய லட்சியத்தை நோக்கி நடைபோடுவோம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். ஆக இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் அனைவரும் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதற்கு நீங்கள் ஒரு காரணமாகவும் இருக்கலாம் அல்லவா? நன்றி, வணக்கம்.